உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நேற்று நான் கூறியபடி இன்று முதல் மனித வாழ்க்கையில் திருமணம் முடிப்பதே ஃபார் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மேரேஜ் லைஃப் என்று கூறுவோம். அதற்கு பதிலாக அவர்களுடைய வாழ்க்கையில் தமிழில் கூற வேண்டுமென்றால் ஆண்மை குறைவு, ஆங்கிலத்திலே இம்பார்ட்டன்சி ஆர் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். ஒரு 100 பேருக்கு கல்யாணம் நடக்கிறது என்றால் அதில் சுமார் 15 to 20%, அதுவும் 40 வயதை கடந்தவர்களுக்கு சக்கரை வியாதி பல நோய்கள் இருக்குமானால் 100க்கு 50 பேருக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகின்றது. அதற்கு காரணங்கள் என்ன என்று தினசரி நாம் கூற இருக்கின்றோம். அதற்குரிய பரிசோதனைகள் என்ன, அதற்குரிய லேட்டஸ்ட் மருந்துகள் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ், இவை அனைத்தையும் விஞ்ஞான ரீதியாக நாம் பார்க்க வேண்டும். எந்த ஒரு இதிலும் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் என்று கூறுவார்கள். எனவே மக்கள் அனைவருக்கும் நான் கூறுகின்றேன், குறிப்பாக நம்மளுடைய வயதை வாலிப வயதிற்கு முன்பு அல்லது 16 வயதிற்கு முன்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் துவங்குவதற்கு முன்பும் பின்பும் என்று பிரித்து கொள்ளலாம். இவை அனைத்துமே பல்வேறு காரணங்களால் ஏற்படுகின்றது. இப்பொழுது ஆண்மை குறைவை பற்றி என்னுடைய 50 ஆண்டுகால அனுபவத்திலே என்னிடம் வருகின்ற நோயாளிகளை பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஒரு சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் நாங்கள் 5 வகையாக பிரித்துக் கொள்வோம். ஃபெயிலியர் இன் டிசைர், அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலே ஆர்வம் குறைகிறது, ஆசை குறைகிறது என்றால் நாங்கள் அவருடைய உடம்பிலே இரத்தத்திலே ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் என்கின்ற ஹார்மோன் அளவு எந்தளவிற்கு இருக்கின்றது என்று பார்ப்போம். ஃபெயிலியர் டு ஸ்டார்ட், ஆசை இருந்தும் அந்த இனவிருத்தி உறுப்புகள் அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அது நரம்பு தளர்ச்சி, நியூரலாஜிக்கல் டெபிசிட் என்று கூறுவோம். ஃபெயிலியர் டு ஃபில்லப், அவர்களுக்கு ஆசையும் வந்து தூண்டுதலும் ஆரம்பித்து ஆனால் அவை முறையாக அந்த விரைப்புத்தன்மை கிடைக்கவில்லை என்றால் அது ஆர்டீரியல் டிஃபெக்ட், தமனியில் உள்ள மிஸ்டேக். தென் ஃபெயிலியர் டு ஸ்டோர், அப்படி விரைப்புத்தன்மை கிடைந்து நீண்ட நேரம் அது செயல்படவில்லை என்றால் அது சிரைகளின் பாதிப்பு, வீனஸ் டிஃபெக்ட். அதற்கு அடுத்தாற் போன்று ஃபெயிலியர் ஆஃப் எண்ட் ஆர்கன், அந்த தசைகளில் ஏற்படுகின்ற, மசில்ஸில் ஏற்படுகின்ற கோளாறு. இவை அவர்கள் கூறுகின்ற காரணத்திலிருந்தே நாம் இன்னென்னதான் காரணம் என்று முடிவுக்கு வர முடியும். அதை குறைப்படுத்துவதற்கு எண்ணற்ற மருந்துகளும் மருத்துவ முறைகளும் இருக்கின்றது. குறிப்பாக ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கு ஒரு பிராட் கிளாசிஃபிகேஷன், பரந்த முறையிலே பார்த்தோம் என்றால் அவர்களை பொறுத்தமட்டிலே அவர்களுக்கு சைக்கலாஜிக்கல், ஆக மொத்தத்திலே அவர்களுக்குரிய மனவியாதிகள் எதுவும் இருக்கின்றதா, இல்லை நியூரலாஜிக்கல் நரம்பு தளர்ச்சி இருக்கின்றதா, எண்டோக்ரினாலஜிக்கல் என்றால் ஹார்மோன் கோளாறு இருக்கின்றதா, வாஸ்குலர் அல்லது இதய மாரடைப்பு நோய் சமாச்சாரம், இரத்த குழாய்கள் பாதிப்பு, ட்ரோமேட்டிக் என்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட், இல்லை என்றால் ஆபரேஷன், ஐட்ரோஜெனிக். இது மட்டுமல்ல, அவர்களுடைய வயது மூப்பு, அவர்களுடைய குணாதிசயங்களில் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இவை இருந்தாலும் அது ஆண்மை குறைவை ஏற்படுத்தும். இரத்த கொதிப்பு, அதிகமாக கொழுப்பு சத்து, சர்க்கரை வியாதி மற்றும் மனதளவிலே தாழ்வு மனப்பான்மை, பதட்டம். இது மட்டுமல்ல, அவர்களுக்கு சாப்பிடுகின்ற சில மாத்திரைகளுடைய பக்க விளைவு. அது மட்டுமல்ல, லைஃப் ஸ்டைல் ப்ரொசீஜர், அவர்களுடைய வாழ்வியல் முறை, உணவு முறை, இவையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று அவர்கள் கூற வேண்டும். அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை மருத்துவர்கள் பரிசோதித்து எங்களை போன்ற செக்ஸாலஜிஸ்ட்
ஏனென்றால் பாலியல் மருத்துவத்துறையில் கவனம் செலுத்தி இந்த நோயாளிகளையே கடந்த 50 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கு அவர்கள் செய்கின்ற சில பரிசோதனைகள் மூலம் அவர்களுக்கு கண்டுபிடித்து அவருக்கு நல்ல ஒரு வழிகாட்ட முடியும். ஏனென்றால் நவீன மருத்துவ உலகத்திலே எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றது. நான் இன்னும் ஒரு கருத்தையும் இன்று கோடிட்டு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைய இளைஞர் தலைமுறை அவர்கள் கையிலே பையிலே செல்போனை வைத்துக் கொண்டிருப்பது, லேப்டாப்பை தன்னுடைய தொடையின் மீது ரொம்ப நேரம் வைத்து பயன்படுத்துவது சமீபத்தில் கண்ட மருத்துவ ஆராய்ச்சியின் மூலமாக எந்த ஒரு வாலிபரும் ஆண்கள் தன்னுடைய லேப்டாப்பை தொடையின் மீது வைத்துக்கொண்டு 8 மணி நேரம் அவர்கள் வேலை செய்தால் அதனால் ஏற்படுகின்ற ரேடியேஷன் ஹீட், இதன் மூலமாக அவர்களுடைய விந்தணுக்களுடைய உற்பத்தி மட்டுமல்ல, ஹார்மோன் விதை காய்களும் பாதிக்கப்பட்டு ஆண்மை குறைவை அவர்களுக்கு ஏற்படுத்துவதாக சமீபத்திய மருத்துவ கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் கூறிக்கொண்டிருக்கின்றது. எனவே நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், ஆண்மை குறைவு நோயாளிகள் இன்று முதல் உங்களுடைய அந்த அலைபேசி என்கின்ற செல்போனை உங்களுடைய இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரவுசர் பாக்கெட்டில் வைப்பதை நிப்பாட்ட வேண்டும். லேப்டாப்பை மோர் தென் 4 hours 8 hours தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் அதனால் ஏற்படுகின்ற அந்த உஷ்ணம், அந்த ஹீட் அவர்களுடைய விதை காய்களை பாதித்து ஆண்மை குறைவை மட்டுமல்ல குழந்தையின்மை என்ற நோய்களையும் ஏற்படுத்துகிறது. இவை ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி விரிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். எனவே இதை பற்றி கவலையே வேண்டாம். இன்றைய தினம் எண்ணற்ற மருத்துவ முறைகளும் மருந்துகளும், இன்னும் ஆங்கில மருத்துவத்திலே இன்ஜெக்ஷன் போன்ற சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் போன்ற முறைகள் எல்லாம் இருக்கின்றது. உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்ட முடியும். எனவே தொடர்ச்சியாக கேளுங்கள், அதை நீங்கள் அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன மருந்து சாப்பிடுவது, என்ன உணவு சாப்பிடுவது என்பதை பற்றி விரிவாக எடுத்துக் கூற இருக்கின்றேன். நன்றி.